வணக்கம். காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? காஞ்சிபுரம் நல்ல வெயிலுங்க. இப்போ நான் வெளியே வந்திருக்கேன். ஒரு இது ஒன்று படித்தேன். அதாவது நம்ம பசங்க +2 முடிச்சோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், அவனை இன்ஜினியர் ஆக்கலாமா, இல்லை டாக்டர் ஆக்கலாமா, இல்லை வக்கீலில் யாரும் போகிறதில்ல. டாக்டர் அண்ட் இன்ஜினியர் இதுதான் பார்க்குறாங்க. அட்வொகேட் ஆக்கலாமான்னு யாரோ 2-3 பேர் தான் செலக்ட் பண்ணுறாங்க. அது எம்ஏ வேணாம், வக்கீல் ஆக்கிடலான்னு எம்ஏ படிக்க வைக்கிறாங்க. மற்றபடி எல்லாருமே இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், இந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கணும், அப்படி இப்படி ஏதோ மெடிக்கலில் தான் நிறைய போகிறாங்க. ஏனால தான் நல்ல பேர் இருக்கும், நல்ல பைசா கிடைக்கும், சில பேர் சேவையாக செய்வாங்க அப்படின்னு அந்த மோட்டிவில் தான் போகிறாங்க. அதுக்காக தான் அந்த நீட் எக்ஸாம் கூட வந்திருக்கு. அதை எழுதிட்டேன்னா ஈஸியாக நீ போயிடலாம் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், நல்லா படிச்சுட்டேன்னா அவனை ஒரு எம்பியாக கூட ஆகிக்கலாங்க. அதுக்கு என்ன கோர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். காரணம், இப்போ நான் படிக்க போகிற இது பாருங்கள், எம்பிக்கு இவ்வளோ வசதி இருக்கும்போது ஏங்க நம்ம மற்ற வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு எம்பிக்கு அரசு கவர்மெண்ட்டு எவ்வளோ சலுகை தருது பார்த்தீங்களா? ஒரு எம்பியினுடைய பேசிக் எவ்வளோ தெரியுங்களா? பேசிக் பேன்னு சொல்லுவோம். இப்போ நம்மளே வேலைக்கு சேர்ந்தோன்னா பேசிக் பே 20,000, 30,000, 50,000 அப்படின்னாங்க. எம்பிக்கு பேசிக் பேவே 1 லட்சம். 1 லட்சம்னா அப்போ அவருக்கு டிஏ எவ்வளோ அப்படின்னு வரும். ஓகேங்களா? 1 லட்சம் பேசிக் பே, அதை அப்படியே விடுங்க. ஃபோன் ஏன்னா அவர் ஃபோன் வச்சுருப்போம். இப்போ நம்ம கூட மொபைல் வச்சுருக்கோம். இதுக்கு இது என்ன ஜியோ போடுறோம், இல்லை ஏர்டெல் போடுறோம், ஏதோ ஒன்று. அதுக்கு என்ன பைசா, 1 வருஷத்துக்கு 3 வருஷம் அப்படியே நம்ம போகிறோம். அவருக்கு கவர்மெண்ட்டு என்ன பண்ணுறதுன்னா, ஃபோன் இன்டர்நெட் கனெக்ஷனு 1.5 லட்ச ரூபாய்க்கு அவர் பண்ணலாம். அவர் என்ன எத்தனை ஜிபி வச்சுருப்பார் தெரியல. அதை பாருங்கள், 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் இன்டர்நெட் கனெக்ஷன் அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஃப்ளைட்டில் ரொம்ப அர்ஜெண்ட்டாக போகணும். இப்போ நான் டெல்லிக்கு போகணும், இல்லை அங்கே போகணும், இங்கே போகணும், இப்போ லோக்கல் மீட்டிங்கு, ஒரு அர்ஜென்ட்டு டொமஸ்டிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி போகும்போது அவருக்கு டொமஸ்டிக் இது 34 தடவை அவருக்கு அலோவ் பண்ணுறாங்க ஃபார் 1 இயருக்கு. ஒரு எம்பிக்கு 1 இயருக்கு 34 தடவை அவர் ஃப்ரீயாக போகலாம் ஃப்ளைட்டில், டொமஸ்டிக் இதுன்னு. அதே மாதிரி அவருக்கு ஆஃபீஸ் அலௌன்ஸ், அவர் வராது பாருங்கள், ஆஃபீஸுக்கு வரும்போது அவருக்கு அலௌன்ஸ் தரணும். ஏன்னா நம்ம மக்களுக்காக சேவை செய்ய போகிறாரு, ஏதோ மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு, பேசுகிறாரு அப்படின்னு அவர் வரத்துக்காக அவருக்கு எவ்வளோ அலௌன்ஸ்னால் 62,000 ரூபா ஆஃபீஸ் அலௌன்ஸ். அவருக்கு வீடு கொடுப்பாங்க, ஹவுசிங் அலௌன்ஸ். இப்போ நம்மளுக்கெல்லாம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஆர்ஏ அண்ட் சிசிஏன்னு வாங்க. ஹெச்ஆர்ஏன்னா ஹவுசிங் அலௌன்ஸ் தான். அது மாதிரி ஹெச்ஆர்ஏன் போது அவருக்கு எவ்வளோன்னா ஒன்லி 2 lakhs தாங்க. ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்க பாவம், மக்களுக்கும் சேவை செய்யணும், இதுக்கும் செய்யணும். 2 lakhs. இந்த எலிஜிபிள் பென்ஷன் அவங்க ரிட்டையர் ஆகிடுறாங்க. அதான் ரிட்டையர் கிடையாது, சர்வீஸ் 4 வருஷம், எம்பியில் 5 வருஷம். அவங்க முடிஞ்சவொடனே அவங்க முடிஞ்சு போட்டுன்னு வெளியே வருவாங்க. அவங்க மறுபடியும் ஓட்டு எலெக்ஷனில் நின்று, இல்லை அந்த கட்சியினுடைய ரெக்கமெண்டேஷனில் மறுபடியும் அவங்க போய் உள்ளே சேர்ந்துருவாங்க. ஏன்னா ஒரு வாட்டி சுகம் கண்டோன்னா அதை விட்டு வர்றது நம்மளுக்கு கஷ்டம். வேறு ஒருத்தர் வாட்டமேன்னு விட மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஜாலியான இது, எல்லாமே கம்மி விலை, போனோடனே உள்ளே ஏசி அப்படின்னு, போகிறதுக்கு காரு. அதனால் சரி, அவங்க ரிட்டையர் ஆகிட்டுனா எவ்வளோடா அப்படின்னு சொன்னோம்னா 25,000. இப்போ அது 31,000 ரூபா ஆயிடுச்சு. இது 25லேருந்து பழசு, 31 இப்போ புதுசாக வந்துருக்கு. அதே மாதிரி அவங்க ட்ரெயின்லலாம் ஃபஸ்ட் கிளாஸில் எனி டைம் எப்போ வேணாலும் போகலாம். அதாவது டொமஸ்டிக் ஃப்ளைட்டு மட்டும்தான் அவசரத்துக்கு 34 தடவை. ட்ரெயின் அப்படி கிடையாது. ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எப்போவுமே வேக்கண்ட்டாக இருக்கணும். இவர் திடீர்னு நான் டெல்லி போனோம், அங்கே திருச்சி போனோம், மதுரை போனோம் அப்படின்ற கூட ஃபஸ்ட் கிளாஸில் அவள் ஏறிக்கலாம் அப்படின்னு. ஓகேங்களா? அதே மாதிரி கரண்ட் இருக்குல்ல, 50,000 யூனிட் அவர் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். 50,000 யூனிட்னால் என்ன ஆகுது அவர் வருஷத்துக்கு? நம்மலாம் 500 யூனிட் போட்டாலே பேமெண்ட்டு ஜாஸ்தி ஆகிடும். அதாவது நம்ம ஒரு 400 ரூபா கட்டுறது 500க்கு 501 அது 800 ரூபா ஆகிடும். இவங்களுக்கெல்லாம் அவருக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க சேவை செய்கிறாங்க. யாருக்காக உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி 40,000 வரைக்கும் அவங்களே பெட்ரோல் ஃப்ரீ. அப்போ இன்னும் செலவு இருக்குது, ஒன்றும் புரியல. அதான் விஷயம், அதுதான். அதே மாதிரி மெடிக்கல் ஃப்ரீ. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், எல்லாமே ஃப்ரீ. அவர் வரும்போது நம்மளுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஃப்ரீ. சார் நீங்கள் சரியாயிட்டீங்க, அவர் பாட்டு ஜாலியாக ஷர்ட்டு பேண்ட் போட்டு வந்துனே இருப்பார். அவருக்கு நோ சார்ஜ் ஆட்டால். அவருக்கு என்ன ரூம் சார்ஜ் அது எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாக வருவார். அதான் விஷயம், ஃப்ரீ மெடிக்கல். அதனால்
நம்ம பசங்களை மெடிக்கல் எம்பிக்கு படிக்க வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு மாதிரி கோர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப வசதியான வாழ்க்கை இல்லை. படித்தவனை எனக்கு எப்படி இருக்குது, நம்மலாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம், அவங்க நம்மளுக்காக உழைக்கிறாங்க இல்லையா, அதுக்காக இது கொஞ்சம் ஜாலியாக எடுத்துப்போம். ஜாலியாக தான் எடுத்துக்கணும், என்ன பண்ணுறோம். ஓகே, நம்மளும் எம்பி ஆகி அந்த சௌகரியத்தை மக்களுக்காக உழைச்சி கொஞ்சம் சௌகரியத்தை நம்மளும் அனுபவிக்கலாம். ஓகே.